ஹலோ காய்ஸ், வெல்கம் டு NSE Intraday ஸ்பாட். ஸோ நம்ம உள்ளே வந்தோடனே, நம்ம சேனல் உள்ளே வந்தோடனே நீங்கள் நேராக கம்யூனிட்டி டேப்பில் போயிடுங்க. ஓகே, அங்கே தான் நான் வந்து பெஸ்ட் இன்ட்ராடே பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு என்னோட நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் போடுவேன். ஓகேங்களா, விச் யூ கேன் யூஸ் இட் ஃபார் த இன்ட்ராடே பர்பஸ். ஓகே, ஸோ ஃபார் 6th Jan 2023 நான் ஒரு நாள் முன்னாடியே போட்டுட்டேன், விச் இஸ் லைக் சாம்பிள்ஃபர்ட் அண்ட் சிஞ்சின். ஸோ நம்ம இன்றைக்கி அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஃபர்ட் அப்படின்றது தான் நான் வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி தான் இன்றைக்கி. செல் என்ட்ரி நான் அழகாக மார்க் பண்ணி விட்டுட்டேன், பிளாக் லைன் அந்த பிங்க் லைன். ஸோ செல் என்ட்ரி அது உள்ளே என்ட்ரு ஆனோடனே நம்ம அழகாக செல் போட்டாச்சு 313.85 அப்படின்ட்டு. ஓகே, நீங்கள் 313.85 போடலாம், அப்படி இல்லைனா அது பிலோ ஒன்ஸ் இட் கிராசஸ் 313.85. ஸோ அதுக்கப்புறமா 313.8 ஒரு 313.75 அந்த மாதிரி நீங்கள் எதோனாலுமே போட்டுக்கலாம். எக்ஸாக்ட் அது தான் போடணும்னு இல்லை. ஆனால் நம்ம அது உள்ளே வந்தோடனே நீங்கள் ப்ராஃபிட்டு சீக்கிரமாக புக் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் தான் நம்ம எடுத்து போடுவோம். நீங்கள் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ப்ளூ லைனில் ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே போட்டு வச்சுட்டேன். அது பிங்க் லைன் முன்னாடியே நான் போட்டு வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, ஸோ அது எதுக்காகனா நம்ம அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது சில சமயம் அந்த டார்கெட்டு கிட்ட வராமலையும் போகலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ நம்ம ஒரு 0.5 ஒரு 1 பாயிண்ட் முன்னாடியே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கனாலே தெரியும், அது நான் அதை உடனே அது ஹிட் பண்ணோடனே அது அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எய்தர் ப்ராஃபிட் அந்த பிங்க் லைன் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா 3 கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, எய்தர் ஆஃப் திஸ் இஸ் ஹவ் மை ஸ்ட்ராட்டஜி ஒர்க்ஸ். ஓகே, so since it is a 15 minutes candlestick, what I do, I just wait for the 3 candles to close. Okay, ஸோ இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம், எது வந்து செல் என்ட்ரி. இப்போ செல் என்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபஸ்ட்டு எது நம்ம அந்த ஜோன் உள்ளே வருது, அந்த பிளாக் லைன் உள்ளே வருது பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில். அதுக்கப்புறமா இது வந்து 2 o'clock கேண்டிலா. அதுக்கப்புறமா செகண்ட் கேண்டில் வந்து 2:15 மினிட்ஸ் சார்ட்டில். அதுக்கப்புறம் தேர்ட் கேண்டில் வந்து 2:30. ஓகே, ஸோ 2:30 கேண்டில் வந்து 2:45 போய் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து தேர்ட் கேண்டில் க்ளோசிங். 1 2 3 2 o'clock கேண்டில், 2:15 கேண்டில் அண்டு 2:30 கேண்டில். ஓகே, ஸோ நம்ம ஸ்டாக்ஸ் ஒரு சேஃபான ஸ்டாக் தான், ஒரு நல்ல ஸ்டாக் நம்ம ரெஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்டாக்கில் அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில், என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் வந்ததுக்கப்புறமா தான் நான் அதை ப்ளேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ஸ்டாக்கு உங்கள் ஸ்ட்ராட்டஜி இல்லை, என் ஸ்டாக்கு உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் வந்ததுனாலுமே சரி, உங்கள் ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணுங்கள். என் ரூல்ஸ் படி 15 மினிட்ஸ் சார்ட்டில் 3 கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா அந்த ப்ராஃபிட் ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஓகேங்களா, அந்த 3 கேண்டில்ஸ்குள்ளேயே அது வரணும், வந்து டச் பண்ணணும், என்னோடய ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். சரிங்களா, அப்படி இல்லைனா ஐ ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஒன்லி 3 கேண்டில்ஸ் க்ளோசிங். ஓகே, அந்த தேர்ட் கேண்டில் க்ளோஸ் ஆனவுடனே இட் இஸ் பெட்டர் டு எக்ஸிட். ஓகே, ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்னா ஒரு 3 கேண்டில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, அது வந்து ப்ராஃபிட் ஜோனை போகாத வரைக்கும். ப்ராஃபிட் ஜோனை போயிடுச்சுன்னா நம்ம அழகாக புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துடலாம். அப்பப்போ மறுபடியும் நம்ம ஏதாவது ஒரு ட்ரேட் பண்ணினே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நல்ல நல்ல வீடியோஸில் நான் போட இருக்கேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.